இந்த உலகத்தின் ராஜாக்கள் அவங்க எப்படி ஆளுகை பண்ணுவாங்கன்னா, மனுஷனை பயப்படுத்தி கட்டாயப்படுத்தி அல்லாவிட்டால் பலவிதமான காரியங்களை சொல்லி அவர்கள் பலவந்தமாய் ஆட்சி செய்வார்கள். என்னுடைய ஆண்டவராய் இயேசு ஒரு தேசத்தின் பேரில் அல்ல, மனிதர்கள் உள்ளத்தில் ராஜாவாக இருக்கிறார். இந்த உலகத்துல எந்த ராஜாவாலும் மனுஷன் ஆள முடியாது, தேசத்தை ஆளுகை செய்ய முடியும். ஆனால் என்னுடைய ராஜாதி ராஜாவோ உலகம் முழுதும் உள்ள எல்லா ஜனங்களுடைய உள்ளத்திலும் அவர் உள்ளத்தில் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்கிறார். என்ற ராஜாவுக்கு ஒரு சிங்காசனம் உண்டு, அதுதான் இருதயத்தின் சிங்காசனம், அதுதான் உள்ளத்தின் சிங்காசனம். யாரெல்லாம் அந்த ராஜாதி ராஜா இயேசு பார்த்து, இயேசு ராஜா என் உள்ளத்துல வாங்க, என் உள்ளத்துல ஆளுகை செய்யுங்கன்னு கேட்கிறாங்களோ, அவர்கள் உள்ளத்தில் ராஜா இயேசு உள்ளே வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அருமையான ஐயா அம்மா, உங்க உள்ளத்தின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறது யார்? உங்க இருதயத்தின் ராஜா யார்? இயேசு உங்கள் உள்ளத்தில் ராஜாவாய் இருந்தால் உங்களுக்கு வியாதி இல்லை, உங்களுக்கு பலவீனம் இல்லை, உங்களுக்கு சுகம், உங்களுக்கு பலன், உங்களுக்கு நித்திய வாழ்வு. நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.